புள்ள சிரிச்சுட்டு சந்தோஷமா அவ்வளோ கல்யாண வாழ்க்கைக்கு போகணும். எத்தனை கனவோட அப்பா அம்மா நாங்கள் அவ்வளோ நல்லா இருக்கல. ஆனால் ரோட்ல போய் அங்கே போய் கொடுத்து இருந்திருக்கா எவ்வளோ வழி இருக்கும். ஒரு அத்திர ஆதரா இருந்தா எவ்வளோ உயிரோடு அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க. தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காம இருக்குது ரொம்ப டிசப்பாயிண்ட். 48 மணி நேரம் 52 மணி நேரம் எத்தனை வழியில இருந்து அந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 29 வயசுல இல்ல 27 வயசுல சாவு கொடுக்கறதுக்கா? எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொள்ளி வைக்கிறேன்னு இது வேற அவங்களை கொண்டுட்டு இருக்கோம். அவங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற டென்ஷன் உங்களை பத்தி கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயம் பண்ணி கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறது உடனே நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க எல்லாரும் நல்லா நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானம்மா? ஆரோக்கியமா இருக்கு. நீங்க ஒரு டெய்லி அலையிறாரு. இங்க பாப்பாரா வரவங்கள அந்த அலைவாரா விஷயத்துல நடந்துட்டு இருக்கிற ரிசல்ட் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நல்லாவே இல்லைங்க. நீங்க எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி போகணும், அப்புறம் இவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. 11 நாள் ஆகுதான். என்ன இது? இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. முடியாதவங்க கோவிட் வரும்போது எடுத்து போட்டாங்கல்ல அந்த மாதிரிதான். பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் யாரையும் பார்க்க விடாம அந்த துணி பையில ஏதோ பிளாஸ்டிக் பையில போட்டு தூக்கு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து போட வேண்டியதானா? இப்படி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா பேசுறதுக்கு ஆள் இருக்கும்போது இப்படின்னா இதனோட உயிருக்கு இல்லைன்றதுதான். இந்த புள்ள சிரிச்சுட்டு சந்தோஷமா அவ்வளோ கல்யாண வாழ்க்கைக்கு போகணும். எத்தனை கனவோட அவ்வளோ ஆசை, அவ்வளோ டேலண்ட். அந்த பையன் வந்து சொல்லி கல்யாணம் பண்ணணும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி பரவாயில்ல இந்த வாழ்க்கை சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், வேறு மாற்ற முடியாது, நம்ம வந்து சரி அது அவங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பொறுமையாக எல்லாம் சதிச்சுது. இப்போ பொறுமையாக இருந்த பிள்ளைய அவ்வளோ சின்னவனம் பண்ணி அது வாழ்க்கை மூலம் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் பெற்றவங்க துடிச்சிட்டு இருக்கிறா போராட வேண்டியது வீட்டுல நியாயத்துக்கு நான் போராடிட்டு அப்பா அம்மா நாங்கள் அவ்வளோ நல்லா இருக்கல. ஆனால் ரோட்ல போய் அங்கே போய் கொடுத்து இருந்திருக்கா எவ்வளோ வழி இருக்கும்.